ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் நம்ம முதல்ல பார்க்குறது நம்ம பதியம் போட்டு எடுத்து வச்ச பன்னீர் ரோஸ் தான். பாருங்க, எவ்வளோ சின்ன செடி. இந்த சின்ன செடியிலேயே நம்மளுக்கு நிறைய மொட்டு வச்சு பூத்துடுச்சு. ரெண்டு பூவாக வேறு பூத்துருக்குது. நம்மளுக்கு இன்னுமே மொட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது, பூவும் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், மறுபடியும் 3 மொட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸு, அதுவுமே நல்லா துளிர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு துளிர் மொட்டு வச்சு பூத்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வாங்கி வச்ச இன்னொரு பிங்க் பன்னீர் ரோஸ் மட்டும் இன்னும் நம்மளுக்கு மொட்டு வைக்கலைங்க. அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு செடிங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தொட்டியில் பாருங்கள், மழை பெஞ்சோடனே நிறையா களச்செடி வளர்ந்துருக்குது. நான் எப்போவுமே தண்ணி ஊற்றச்சிலேயே அதை பிடிங்கி எடுத்து போட்டுருவேன். ஆனால் இப்போ டைம் இருக்கிறதில்ல. காலையிலேயே அவசரமாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு போயிடுறேன். பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிலையுமே கொஞ்சம் களச்செடிங்க வந்திருக்குது. அது நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும். அது அப்படியே விடக்கூடாது. அப்படியே விட்டோம்னா நம்ம செடிக்கு தான் ஆபத்து. அது நல்லா நிறையா வளர்ந்து வந்துடுச்சுன்னா நம்ம கொடுக்குற உரம்லாம் அது எடுத்துக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். என்னோடய கார்டனில் நம்ம தொட்டிங்களில் அந்த கிளச்செடியே இருக்காது. ஆனால் இப்போது நிறைய முளைச்சி நிற்க எல்லா தொட்டிங்கள்லேயுமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா நல்லா பூ வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சைடு ஒன்று வச்சுருக்கிறேன், அதை விட இந்த செடி நல்லாவே வருது. அப்புறம் எல்லோ கலர் சாமந்தி, எல்லா சாமந்தியுமே பூக்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. இந்த தடவை ஒயிட்டு இன்னுமே நம்மளுக்கு மொட்டு பூக்கிற லெவலுக்கு வரல. மொட்டும் வந்த மாதிரியே தெரில. அவரை செடி பார்த்திங்கன்னா விதைய விட்டதெல்லாம் பறித்த பிறகு நம்மளுக்கு மறுபடியும் ஒரு பூ அவரை பிஞ்சும் வச்சுருக்குது. இந்த 2 அவரை செடியில் இருந்தாங்க, அந்தளவுக்கு வரல எதுவுமே. இந்த அவரை செடியில் கூட ஓரளவு இந்த அவரை செடி படரவும் செஞ்சுது. இப்போ கூட துளிர் மொட்டு வருது. இது அப்படியே தான் நிற்கிது. இதில் அந்தளவுக்கு முன்னேற்றம் இல்லை. பேசாமல் அதை எடுத்துகிட்டு வேறு எதனா தக்காளி செடி எதனா எடுத்து வச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் சொரக்காய் அன்றைக்கி சின்னதாக பிஞ்சு காமிச்சேன். அது கூட அப்படியே பழுத்து கொட்டிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் செடிக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ களச்செடி இருக்குதுன்னு. எல்லாமே பிடுங்கி எடுத்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நான் ஏற்கனவே காமிச்சேன், மேலேயே வருதுன்னு பாருங்கள். மேலேயே அப்படியே பச்சை கலரில் வந்துருக்குது. மண் போட்டு அதெல்லாம் மூடி வைக்கணுங்க. மூடி வச்சோம்னா கடகடன்னு நல்லா பெருசாகவே மஞ்சள் வரும். பொங்கலுக்கு தான் நம்ம இந்த மஞ்சளை பிடுங்கணும். பிடுங்கும்போது எவ்வளோ மஞ்சள் இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சொல்லவே வேணாம். பாருங்கள், செர்பரா மழை பெஞ்சோன்னா செர்பரா செடியெல்லாம் அப்படியே விதை விழுந்திருந்த இடம்லாம் முளைச்சிடுச்சு. இதில் ஒரு செடி நின்னது நல்லா பரவாயில்லாமல் பெருசாக வந்துட்டுருக்குது. அப்புறம் பட்டன் ரோஸுமே எல்லாமே பூத்தாச்சு. நம்ம செடிங்களுக்கு களச்செடியெல்லாம் எடுத்து விடுறது மட்டும் இல்லைங்க, நல்லா சூரிய ஒளி இருந்ததுன்னா நல்லா பூக்கும். பாருங்கள், பூ ஒயிட் கலரு ரோஸு, அப்புறம் பட்டன் ரோஸு எல்லாமே நல்லா நம்ம வாங்கினதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு நிறையா பூக்கள் கொடுத்துடுச்சு. அந்த பிங்க் பன்னீர் ரோஸை தவிர. அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாவும் அப்படியே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே தான் இருக்குது. ஆனால் பெருசான மாதிரியே தெரியல. ஓரளவு வந்திருக்குதுங்க, ஓரளவு பெருசாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ செடி வளர்ந்து வந்துடுச்சுன்னு. அப்படியே முளைச்சிருக்குது. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. அவ்வளோ செடி, ஆனால் நம்ம ஒரே இதில் வச்சதுனால அவ்வளோவுமே அப்படியே முளைச்சிருக்குது. மழைக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே முளைச்சி வந்திருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா சூரிய ஒளியில் வைங்க நம்ம செடிங்கள்லாம், அப்போ தான் இன்னும் நல்லா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.